ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பமானதுலேருந்து ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து சுபிக்ஷா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது டாஸ்க் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. எப்படின்னா, நிறைய பால்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒயிட் பால்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒருத்தரும் வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பேஸ்கெட்லேருந்து பால்ஸ் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த பிளாக் பால் இருக்கோ அவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம் பேஸ்கெட்டில் இருந்து பால் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர்கிட்ட இப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ கம்ருதீனோட பேஸ்கெட்டில் இருந்து பார்வதி வந்து ஒரு பாலை எடுத்துட்டாங்க. கம்ருதீன் இரிட்டேட் ஆகி மறுபடியும் அவங்க போய் பார்வதி பேஸ்கெட்லேருந்து பால் எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாம் ஒரு கயாஸ் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, அதுக்கப்புறமேல அப்போ லைட்டாக வந்து பார்வதி வந்து கம்ருதீனை சும்மா தட்டிட்டாங்க. அதுக்கு வந்து அவன் அடிச்சிட்டா, அவன் என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டே ஆகணும், நான் அப்பாலஜி கேட்கலைன்னா விட மாட்டேன் மச்சான், அவள் எப்படி மச்சான் என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கம்ருதீன் வந்து ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகி சண்டைக்கு போயிட்டாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. கண்டிப்பாக கம்ருதீன் இதனால் எவிக்ட் ஆனாலும் சான்சஸ் இருக்குது. அந்த டாஸ்கில் அவர் எலிமினேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவர் பிபியில் விட்டு இந்த வீக் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பொண்ணுக்கிட்ட வல்கராக நடந்துக்க கூடாது. அப்படியே அடிக்கிறது மாதிரியும் அவள் என்ன பண்ணிடுவா, அவ ஒரு ஆளா, அப்புறம் தேவையில்லாத மூடு, நீலாம் ஒரு ஆளா, அப்படி இப்படி பேசுறது, ரொம்பவும் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுக்கிட்டு ரொம்பவும் பேட் பிஹேவியர், பேட் போஸ்டர் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு நல்லது கிடையாது, லைஃப்கே இது நல்லது கிடையாது. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட பிடிக்கல அப்படின்னா நகர்ந்துக்கலாம். ஏன்னா யார் பேஸ்கெட்டில் இருந்து வேணாலும் யார் வேணாலும் பால் எடுக்கலாம். அதுதான் கேமாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு விளையாடணும். அதை விட்டுட்டு அதில் பர்சனலெல்லாம் கொண்டுட்டு வந்து திணிச்சிக்கிட்டு அவள் எப்படி இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாரு அழுது அவங்கள எல்லாரும் சமாதானப்படுத்தி அவங்க அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் கம்ருதீன் வந்து டென்ஷன் ஆகி திரிஞ்சு இருந்தார். அவர் வந்து அதில் வந்து எலிமினேட் ஆகிட்டார். கண்டிப்பாக இதை வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த வீக்கில் அட்ரஸ் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும். மெயினாக கம்ருதீனோட பிஹேவியரை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெஞ்சு நிமித்திக்கிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு கேம்குள்ளே நீங்கள் வேற வெளியில் பண்ணிக்கலாம். பட் ஒரு கேம்குள்ளே ஒரு பொண்ணுன்னு வரும்போது யூ மஸ்ட் மெயின்டைன் சம் டிசிப்ளின். ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமாக பண்ணுறது அது கண்டிப்பாக அவருடைய எலிமினேஷனில் தான் போய் விடும். அவருடைய கெரியர் ஃப்யூச்சருக்கே இது நல்லது கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் ஃபஸ்ட் கொடுத்துருங்க.